கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் நமக்கு பல சத்தியங்களை சொல்லித் தருகிறார். ஆனால் அந்த சத்தியங்களை எல்லாம் நாம் கேட்டாலும் அவைகளை கை கொண்டு நடக்கிற அனுபவம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை கவனித்து பாருங்கள். பல சத்தியங்களை கேட்டிருப்போம். இந்த 10 வருஷமோ 30 வருஷமோ நீங்கள் எத்தனை வருட விசுவாசியோ நீங்கள் பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள். அந்த செய்திகளை கேட்கும் பொழுது உணர்த்தப்பட்டு, ஐயா நான் இனி இப்படி பர்ஃபெக்டாக வாழ்வேன்னு ஒப்பு கொடுக்க கூட செய்திருப்பீர்கள். ஆனால் ஒரு வாரம் கழித்து பாருங்கள், நாம் இந்த செய்தியை கேட்டோங்கிறதையும் மறந்து, நாம் உணர்வடைந்தோம் என்பதையும் மறந்து மீண்டும் ஒரு இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்கிறத பார்க்க முடியும். ஏன் இங்கே தேவனுடைய வசனம் அதை குறித்து சொல்லுது பாருங்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. அப்போ நல்ல கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த பூமியில் வாழ்கிற ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து மிக தெளிவாக ப்ராஃபஸியே சொல்லியிருக்கார். தீர்க்க தரிசனம். அதாவது என்னென்னா, அவர்கள் கண்ணால் கண்டாலும் காதால் கேட்டாலும் இருதயத்தால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு அவர்கள் இருதயம் கொழுத்து போயிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இது புறஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டதல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னது. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். இப்போ கவனித்து பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்பிக்கொண்டு நான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் என்று ஒரு அனுபவங்கள் உங்களிடத்தில் காணப்பட்டாலும் தேவனுக்கேற்ற குணப்பட்ட வாழ்க்கை உங்களிடத்தில் காணப்படுகிறதா? நேற்றைய தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் புடமனேரிங்கிற ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் போய் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும், அதிகாலை எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி அதிகாலை ஜெபத்தை குறித்து ஒரு 5 பாயிண்ட் லிஸ்ட்டு போட்டு இப்படி ஒரு சீக்வன்ஸாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 4-5 தாய்மார், ஒரு 2-3 தகப்பனார்கள் வந்தாங்க. ஐயா நாங்கள் அதிகாலையுமே 4:30 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது, ஆனால் நீங்கள் சொன்ன இந்த ஃபார்முலாவில் நாங்கள் ஜெபித்ததில்லை, அது நல்லா இருக்கியா, இனிமேல் நாங்கள் இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அதிகாலை ஜெபங்கிறது போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வேலை கிடையாது. அப்படி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற வேலை. அப்படி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெப வேலையிலே முழு குடும்பத்தையும் முழு தேவனுடைய பாதுகாப்புக்கும் தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதத்துக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது எப்படிங்கிறத தான் அன்றைக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதில் 30 வருஷ விசுவாசி இருக்காங்க, 5 வருஷ விசுவாசி, 10 வருஷ விசுவாசி இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு அந்த கூட்டம் முடிஞ்சோன்னு சொன்னாங்க. எதுக்காக சொல்கிறேன், அவங்க சொல்லிட்டாங்களா, இனி அவங்க ஒரு 10 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயரை நான் சொன்ன மாதிரி பின்பற்றுவாங்க. அப்புறம் இடையில திருமண வீட்டுக்கு போவாங்க, இறந்த வீட்டுக்கு போவாங்க, டூர் போவாங்க. சில சூழ்நிலைகள் அப்படி போயிட்டு வரும்போது அந்த ஜெபம் கொஞ்சம் தடைப்படும். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், அவங்க வழக்கமான ஜெபத்துக்கு வந்துடுவாங்களே ஒழிய, நான் சொன்னதை பின்பற்றுகிறது ஒரு 30 பேர் கேட்டிருந்தாங்கன்னா 2 பேர் பின்பற்றுவாங்க. மீதி ஒரு 28 பேர் அதை மறந்துடுவாங்க. இப்போ கவனிங்க, இது நம்ம கேஷுவலாக எடுக்கிறோம். லாஜிக் தானையா, ஆமாம் மறக்கத்தானே செய்யும். யாருக்கு மறக்குமா தெரியுமா? இருதயம் கொழுப்படுத்தவர்களுக்கு மறக்கும். மற்றபடி தேவனால் சிநேகிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உணர்வு இருக்கும்னு தான் ஆண்டவர் சொல்றார். ஒரு மனிதன் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டும் உணர்வடையாமல் இருக்கிறான்னா அவனுக்கு காணாது இருக்கிற கண்களையும் கேளாது இருக்கிற காதையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு சபைக்கு போகிறோம், 500 விசுவாசி இருக்காங்க. 500 விசுவாசிக்கும் 500 செய்தியாக கொடுக்குறோம்? இல்லை, ஒரே செய்தி தான் கொடுக்குறோம். ஒரே செய்தி 500 பேருக்கு போகும்போது 5 பேர் அழுகுறான் உள்ள உடைஞ்சி, 5 பேர் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான், 5 பேர் மனம் திரும்புதலுக்கு தீர்மானம் எடுக்கிறான். மீதி உள்ள ஆட்களை பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி தான்ப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க,
அப்படின்னு சொல்லி பிரசங்கியாரையே குற்றப்படுத்திட்டு போவான் தெரியுமா? ஏன்னா எவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்வடையாமல் இருக்கிற கொழுத்து போன இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மனம் திரும்புதல் கிடையாது. அதனால் தாழ்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த சபைக்கும் போங்க, எந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையும் கேளுங்க, எப்படிப்பட்ட பிரசங்கத்தையும் கேளுங்க, உங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதாங்கிறத கவனித்து பாருங்கள். உங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இல்லைன்னா ஆண்டவர் தான் உங்களுக்கு காணாதிருக்கிற கண்களை கொடுத்திருக்கிறார், கேளாதிருக்கிற காதை கொடுத்திருக்கிறார், உங்கள் இருதயம் கடினமாக இருக்கும்படி அவர் அனுமதித்திருக்கிறார். இப்போ நீங்கள் அழுது தலையில் மண்ணள்ளி போட்டு கெஞ்சி தேவனுடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கலைன்னா மனம் திரும்புதல் உங்களுக்கு வராது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவர்கள் மனம் திரும்பி நன்மையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆகவே ஜாக்கிரதையாய் கர்த்தரை பின்பற்றுங்க, கிருபை உங்களோடு இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலகாமல் கடைசி வரைக்கும் உத்தம இருதயத்தோடு உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று எவர்களெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவர்களை கைவிடாதபடி அவர்களை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய கிருபையுள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.